வணக்கம். மக்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம் இந்த சேனல்ல தொடர்ந்து விஜயனுடைய செயல்பாடுகள், டிவிகேனுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். மக்கள் மன்றத்தில் அது எப்படி எதிரொலிக்குது இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில போன வாரம் சனிக்கிழமை நாகப்பட்டினம், திருவாரூர் 2 மாவட்டத்துல விஜய் பேசின உரையை பற்றியும் அங்க நடந்த விஷயங்களை பத்தியும் அதுக்கு 200 ரூபா ஊப்பிகளுடைய ரியாக்ஷன்ஸை பத்தியும் மற்ற கதறல்களை பத்தியும் தான் இந்த வீடியோ பேச போகுது. முதல்ல விஜயனுடைய அந்த வருகை, அந்த பயணம் அப்படிங்கிறது திருச்சி மாதிரி சொதப்பாம, திருச்சியில சொதப்பிச்சுன்னு ஏன் சொல்றேன்னா, ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணி நேரம் போற அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து விஜயனுடைய ரசிகர்கள் வந்து வண்டியை போக விடாம பண்ணிட்டாங்கன்ற ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணி இது ஒரு நியூசன்ஸா இருக்கு, இவங்க வாரம் வந்தாங்கன்னா இவங்களை தடை பண்ணும் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை கொடுக்கறதுக்காக சில அற்ப பதர்கள், அது வந்து அரசாங்கத்தில் இருக்கவங்களையும் சேர்த்து சொல்றேன், காவல்துறையிலையும் வந்து சில தடைகள் விதிச்சதாலாம் விஜயே சொன்னாரு, நான் சொல்லல. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ஒரு ஆர்கனைஸ்டா ஓரளவுக்கு குறித்த நேரத்துல அந்த இடத்துக்கு போய் பேசி, அதுவும் மீனிங்ஃபுல்லா பேசி, போன தடவை அப்ப திருச்சியில சரியா பேசலையா சார், திருச்சிலையும் பேசினாரு, மைக்கு கட்டு அப்புறம் பவர் கட்டு எப்படின்னு விஜயே சொன்னாரு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம, எந்த தடைகளும் இல்லாம ஒரு ஃப்ளோவா அரசியல்வாதியா விஜயனுடைய பேச்சுல ஒரு முதிர்ச்சி இருந்ததுங்கிறத நான் சொல்லல, மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவர் சனிக்கிழமை பேசினாரு, இன்னைக்கு புதன்கிழமை 24ஆம் தேதி நீ வீடியோ போடுறியே, ஒரு 3 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் நான் எப்பவுமே, என்ன மிட் வீக்ல போடுவோம், ஏன்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வருது. இப்போ வந்து சனிக்கிழமை பேசுறாங்க, சண்டே அது ஒரு பேசு பொருளா ஆகுது, அடுத்த மண்டே டியூஸ்டே சில அரசியல் விஞ்ஞானிகள், யூடியூப் விஞ்ஞானிகள்லாம் இதை வந்து ஒரு பெரிய பெரிய விஷயமா, அரசியல் மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் ஞானிகள் இவங்க எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அதையெல்லாம் கேட்டுட்டு அந்த கதர்கள் எல்லாம் கேட்டுட்டு வந்து பேசலான்ட்டு தான் இந்த டைம். ஸோ முதல்ல விஜயனுடைய வருகை பத்தி நான் சொல்லிட்டேன். ஆர்கனைஸ்டா இருந்தது, போலீஸும் சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஏற்பாடுகளும் சரி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விஜயனுடைய பேச்சுல இப்ப இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் விஜய் பண்ணல, கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு மட்டும் பேசுறாரு, திமுக மட்டும் எதிர்க்கிறாரு, பாஜக மட்டும் வேற எதுவும் பேச மாட்டாருன்னு சொன்னதுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா அந்தந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை பத்தி பேசினாரு. அதுலயும் சில பஞ்சாயத்து, இப்போ உதாரணத்துக்கு விஜய் பேசும்போது மண் அரிப்புக்கு பதிலா மீன் அரிப்பு அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த மாதிரி இன்னொரு விஷயம், அடக்குமுறை அப்படிங்கிறதுக்கு பதிலாக அடுக்குமுறைன்னு சொல்லிட்டாராம். யோ, உங்க தலைவர் ராகுல் காந்திக்கு பதிலாக ராஜீவ் காந்தி எத்தனை வருஷம் முன்னாடி செத்து போயிட்டாரு, 1987 செத்து போயிருக்காரு, 88 தெரியல, எப்பயோ செத்து போயிட்டாரு. இப்ப இருக்கிற ராகுல் காந்தியை பார்த்து ராஜீவ் காந்தின்னு சொல்ற தலைவரை வச்சுக்கிட்டு நமக்கு எதுக்குன்னா இந்த கலாய்க்கிறதுலாம். இன்னொன்னு, ஆக்கப்பூர்வமா அந்த ஆள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. கேள்வி என்ன, இந்த வாக்குறுதி எல்லாம் சொன்னீங்களே செஞ்சீங்களா, அவ்வளவுதான். அதுக்கு பதில் சொல்ல திராணி இருக்கணும். இந்த விவசாயிகளுடைய குறைகள், அப்புறம் ஒரு மூட்டைக்கு இந்த லோடிங் அன்லோடிங்க்கு 40 ரூபா கேட்கறாங்க, இதுக்கெல்லாம் வந்து நாகப்பட்டினம் எம்எல்ஏ பதில் சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் வந்து மக்களா பார்த்து கொடுக்குறாங்க. என்ன மக்களா பார்த்து கொடுக்குறாங்க, மக்களா பார்த்து இந்தா தம்பி லஞ்சம் வச்சுக்கணும் உங்க பாக்கெட்ல வச்சாங்களா, என்ன இது? இந்த மாதிரி விஜய் அறியாமையில் பேசுகிறார். நம்ம யாரு, மாசு யாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜய் வந்து நாகூர்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்கள் இல்ல, பிரசவம் பாக்குற மகப்பேறு மருத்துவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாராம். அங்கிருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி நாகப்பட்டினம் மாவட்டத்துல தலைமை மருத்துவமனையில போய் விஜய் பார்க்கட்டும். யோ லூசு, இப்போ இங்க இருந்து 8 கிலோமீட்டர் போறதுக்குள்ள ஒரு பிரசவம், ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு எதனா ஆச்சுன்னா நீங்க பதில் சொல்வீங்களா? அது சரி, உயிரே போற இடங்கள்லயே நீங்க பதில் சொல்றது இல்ல. உங்களுடைய தரம் எல்லாம் எவ்வளவுதான் நீங்க பேசணும்ன்ற, நானு உங்களுடைய குவாலிட்டி வெளியே வர்றதுக்கு தான் நாங்க பேசுறோம். நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இதெல்லாம் செகண்டரி. நீங்க யாரு, மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்டுங்க இது. நீங்க ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறீங்க, ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. இதெல்லாம் என்ன பேச்சு, ஒரு மினிஸ்டர் பேசுற பேச்சா? இன்னொரு மினிஸ்டர், அதுவும் நெப்போட்டிசம் கிட்டு தான், டிஆர் பாலு இருக்காருல்ல, அந்த டிஆர் பாலுடைய புள்ள டிஆர்பி ராஜா, அவர் தொழில்துறை அமைச்சர். வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா சிஎம் சார் அப்படின்னு விஜய் கேட்டார் இல்லையா, அதுக்கு அந்த கேள்வியை கேட்கறாங்க. கண்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எது கண்ட கேள்வி? ஓட்டு போட்டவர் தானே விஜயும். அப்ப நீங்க நீங்க விஜய்க்கு பதில் சொல்ல முடியல, சரி ஓகே, நீங்க உங்களுக்கு விஜய் பிடிக்காது, எதிரி, அப்போ விஜயை நீங்க மதிக்கல, அப்போ ஓட்டு போட்டவனையும் மதிக்கல, அப்படிதானே? ஓட்டு போட்டவங்களை இதுல வேற, நான் முதல்ல டிஎம்கேல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், எல்லாருடைய ரியாக்ஷன்ஸை பத்தி பேசுவோம். ரொம்ப லென்த்தியா போக வேண்டாம்னு நினைக்கிறேன், நல்ல ஸ்பீடா கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கலாம். ஸோ இந்த ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்களுடைய பேச்சுகளை பாருங்க, அமைச்சர்களுடைய பேச்சு இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட், யாரோ ஒரு ஸ்போக்ஸ் பர்சனுடைய பேச்சு கிடையாது. இன்னொன்னு, அவர் ரோட் ஷோ நடத்துறாரா, இங்க ஈக்குவலண்டா ஒரு ரோட் ஷோ, அப்படியே டிராபிக்ல திக்கி தண்ணறி நான் வந்தேன் கிருஷ்ணகிரியில அந்த தொழில் மாநாட்டுல வந்து சிஎம் சொல்றாரு, எங்கெங்க அவ்வளவு டிராபிக் உங்களுக்கு வருது? சின்ன பிள்ளைத்தனமா இல்ல, நீங்க கேட்கிற கேள்விக்கு ஆக்கப்பூர்வமா பதில் சொல்ல முடியல. எங்களால சில கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியல. விஜய் தப்பான ஃபேக்ட்ஸை சொல்றாரு. 1926லயே ரயில்வே ஃபேக்டரி அங்கிருந்து திருச்சி பொன்மலைக்கு மாறிடுச்சு, ஆனா விஜய் அறியாமையில பேசுறாரு. இருக்கட்டும், அது சரி, அதை விட்டுருங்க. அந்த அறியாமையில பேசுறதுக்கு விஜய் வந்து இம்ப்ரூவைஸ் பண்றாருன்னு வச்சுப்போம்.
சரியான ஃபேக்ட்ஸ் சரியான கேள்விகளும் கேட்டார்ல. ஒரு 10 கேள்வி கேட்கிறாருன்னா ஒரு 8 கேள்வி சரியா இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்றான் முதல்ல அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அந்த 8 கேள்வியில ஒரு சிலது, இப்போ உதாரணத்துக்கு மரைன் காலேஜ் இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்த டிஎன் ஃபேக்ட் செக் அப்படின்னு ஒன்று இருக்கான் அரசாங்கத்துல. இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் சொல்ற விஷயங்கள், பொதுவெளியில் சொல்லப்படுற விஷயங்களை சரி பார்க்கறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்களா. அதுக்கு மாசத்துக்கு இவ்வளோ ஒரு டீம்னு வச்சு இவ்வளோ லேக்ஸ்னு சேலரி போடுறாங்களாம். அந்த டீம் விஜய் பேசுறது தப்பு, அங்க நாகப்பட்டினத்துல ஃபிஷரிஸ் காலேஜ் இருக்கு, நான் தெரியாம தான் கேட்கறேன், படிங்கடா படிங்கடான்னு சொன்ன கேட்கறீங்களா? ஃபிஷரிஸ் வேற மரைன் வேறயா? ஃபிஷரிஸ்னா மீன் பண்ணை வளர்ப்பு இப்படி போகும், மரைன்னா கடல்சார், எல்லாமே கடல்சார் படிப்புகள் எல்லாமே மரைன்ல வரும். இந்த ஐடியா கூட இல்லாம, இந்த புரிதல் கூட இல்லாம நீங்க ஃபிஷரிஸையும் மரைனையும் ஒண்ணுங்கிறீங்க. அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. இன்னொன்னு, விஜய் வந்து அந்த பேசும்போது பேப்பர்ல எழுதி வச்சு பேசுறாரு. விஜயனுடைய பேச்சு வந்து பேப்பர்ல எழுதி வச்சதா இருக்கு. சரி, இங்க நிறைய பேச்சு புலிகள் இருக்காங்கல்ல, உதாரணத்துக்கு அண்ணன் ஆமகரி சீமான் மாதிரி, அந்த பேச்சு புலிகள்லாம் ஒரு கவுன்சிலர் சீட்டா ஜெயிச்சாங்களா? இப்போ பேச்சு, நீங்க மேதகு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனே பெரிய பேச்சாளர்லாம் இல்ல, செயல் சொல்லல செயல். ஒரு மனுஷனுக்கு இத்தனை அப்ப நாங்க ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் நீங்க நிறைவேற்றாம இருக்கீங்களா? அப்ப யார் தப்பு? யார் தப்பு? ஏன் தப்பா? பார்த்து படிக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இன்னொன்னு, திமுகவுக்குலாம் வந்து திமுகவுல ஆலமரமா, அதை திமுக சொல்றதை விட விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஆளூர் ஷானவாஸ்னு ஒரு அறிவாளி அதிமேதாவி சொல்றாங்க. திமுகவுடைய தரமே அவ்வளவுதான், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆளுகளை வச்சு கீழ்த்தரமா பேச வைக்கிறது. இன்னைக்கு இல்ல, அவங்க வரலாறே அப்படிதான், அவங்களுடைய அரசியலே பெரும்பான்மையா அப்படிதான் இருந்திருக்கு. கலைஞர் அவர் டேலண்டடான ஆளு இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் உதயநிதி, சாரி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்பநிதி, அப்படி எல்லா நிதியும் போயிட்டே இருப்பாங்க. நாங்க கொத்தடிமையா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறோம்னு சொல்லி இருக்கக்கூடிய கூட்டம் தான் அது. இன்னொன்னு, ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு 70-75 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய திமுக காரங்கெல்லாம் ரொம்ப நக்கலா பேசுறதா நினைப்பு. திமுக தான் ஜெயிக்க போகுது, என்ன விஜய்க்கு பதில் கூட சொல்ல தெரியல, விஜய் பதில் சொல்லணும், ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் விஜய் பதில் சொல்றது இருக்கட்டும், திமுக தானே ஜெயிக்க போகுது, ஏன் கதற, ஏன் பயப்படுற, விஜய் கூட்டத்தை பத்தி ஏன் பேசுற, இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுல, அதுக்கும் அவரே பதில் சொல்லிட்டாரு. என்னப்பா இதெல்லாம் சும்மா கூட்டம், ஓட்டா மாறா சொல்றாங்க, அப்படியா அப்படின்னு கேக்குறாரு. ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல வச்சுப்போம், விஜய் தோக்க தானே போறாரு, நீங்க ஏன் விஜய் பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? இக்னோர் பண்ணிட்டு போங்க, இக்னோர் பண்ணிட்டு போங்க, விஜய்ன்ற அந்த ஃபேக்டரை இக்னோர் பண்ணிட்டு போங்க. இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகம்னோ விஜய்னோ ஆளும் கட்சியினுடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அந்த பேரை கூட உச்சரிக்கல. இன்டைரக்டா தானே சொல்றீங்க, பழைய எதிரி அந்த கொம்பன். ஏன் அந்த ஆண்மை இல்லையா? அந்த தைரியம் இல்லையா? சோ இங்க திரும்பவும் சொல்றேன், இங்க போட்டி டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். இப்போ மற்ற கட்சிகளுக்கு வருவோம். இந்த ஷானவாஸ், ஆளூர் ஷானவாஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் நல்ல பேச்சாளர், மாற்று கருத்து இல்லை. இப்போ சமீபத்தில் கூட அவர் வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது, பேசும்போது அவரு அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மருத்துவர்கள் போதிய அளவுக்கு இல்லைங்கிறத அவரே ஹைலைட் பண்ணி பேசுறாரு. அந்த வீடியோவும் இருக்கு. ஆனா அவரே வந்து விஜய் போய் பேசுறாரு, இஷ்டத்துக்கு பேசுறாரு, வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. இதெல்லாம் எதுக்கு? ஒரு சீட்டு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னா விஜய் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க, ஃபேக்ட்ஸை வச்சு டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. மக்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்றது தானே உங்க வேலை. இப்போ மக்கள்ல ஒருத்தனா கேட்கறான், பதில் சொல்லுங்க. அதுக்கு சொல்ல முடியாம ஆக்கப்பூர்வமா பேசுங்க. அதை விட்டுட்டு பர்சனல் அட்டாக் பண்றது, அசிங்கமா பேசுறது, இதுக்காக நம்ம வந்திருக்கோம். இந்த ரெண்டுத்தையும் ஒழிக்கிறதுக்கு தான் புதுசா ஒருத்தர் வரும்போதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்றோம். அது முதல்ல மக்கள் நீதி மயமாகட்டும், அப்புறம் சீமான் கட்சியா இருக்கட்டும், தொடர்ச்சியா இந்த மாதிரி புதுசா வரவங்களுடைய சப்போர்ட் ஏன் கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. அதாவது திமுக மேல வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ்ங்கிறது தப்பே கிடையாதுங்கிற மாதிரி என்ன ஒரு அதிகார திமிர்னுவாங்கல்ல, அதுதான் அது. நீங்க வெளிநாட்டுல போய் நாங்க வெளிநாட்டு முதலீடு பண்ணவங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா, நாங்க ஒன்றும் அப்படி பண்ணல அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன, இப்போ நீங்க வந்து இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்தோம்னு சொல்லி எங்க அதை பத்தி பேசுங்க. அதை வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்கோம்னா எங்க யார் இவ்வளோ இப்போ தொழில்துறை அமைச்சர் இவ்வளோ ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா கண்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னா நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு பேச வைக்கணுங்கிறதுக்காக தான் மக்கள் கேட்குறாங்க. யூ ஆர் லயபிள் டு ஆன்சர். நீ யாரா வேணாலும் இரு, நீ ஒரு எங்களுடைய பிரதிநிதி, அப்போ நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஓகே. இன்னொன்று, விஜய் அவரே சொன்ன மாதிரி தனியால் கிடையாது, இவ்வளோ பேரை கூட வச்சிருக்க ஒருத்தர் கேட்கும் போது நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அதுதான் தம்பி அரசியல். நெப்போட்டிஸ் அப்பா பேரை சொல்லி உள்ள வர்றது அரசியல் கிடையாது. ஓகே. இன்னொன்னு, இந்த சீமான் மாதிரியான ஆளுங்க தொடர்ந்து கத்திட்டு இருக்காங்க, கடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 24ஆம் தேதி அண்ணனுடைய கேஸ் வருது. அண்ணன் அங்க போய் மன்னிப்பு கேட்கணும். அதனால அண்ணனை பத்தி பேச வேணாம். அண்ணனை விஜயலட்சுமி அண்ணி பார்த்துப்பாங்க. 46 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்து
அதுக்கப்புறம் காதலிச்சு அவங்கள கைவிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கட்சியும் சரியா பார்த்துக்க முடியாம அண்ணியும் சரியா பார்த்துக்க முடியாம விடவும் முடியாம தொடவும் முடியாம இப்படி இருந்துகிட்டு எங்களை பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்கா இல்லைன்னா வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்து பேசுங்க. நான் ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணி வந்து சனிக்கிழமை இருக்கட்டும், வளரிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தடவை பேசினா 100 பேருக்கு சொன்னா 1000 பேருக்கு போய் சேர்ந்து சேரணும். அதுதான் தலைவனுடைய பேச்சு. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. மற்ற கட்சி இப்போ நம்ம நூடுல்ஸ் மண்ட அக்கா இருக்காங்கல்ல, சாரி தமிழிசை சவுந்தரராஜன் டாக்டர் இருக்காங்கல்ல, பிஜேபி, அவங்க சொல்லியிருக்காங்க விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசணும், அவருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா எழுதி கொடுக்கணும், ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. சரி, விஜய்க்கு ஸ்கிரிப்ட் ரைட்டரு மித்ரா அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருல, திடீர்னு ஒரு நாள் நைட் 500 1000 நோட்டெல்லாம் கட் பண்ணார்ல, காடிவாலா அவரு 3வது முறையா பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. இன்னைக்கும் டெலிபிராம்டர் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நியூஸ்லாம் படிப்பாங்கல்ல, நியூஸ் படிக்கும்போது எதிரில் ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டே இருக்கும், அதை பார்த்து தான் படிப்பாங்க நியூஸ். அது பேர் தான் டெலிபிராம்டர். இந்த டெலிபிராம்டரை பயன்படுத்தாம உங்க பிரதமரை ஒரே ஒரு வீடியோவோ இந்த மாதிரி ஒரு ரேண்டம் வீடியோவோ இல்ல ஒரே ஒரு பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க, நாங்க விஜய் ரிசைன் பண்ண சொல்றோம், அரசியல் கட்சி அந்த தலைவர் பதவியில இருந்து ரிசைன் பண்ண சொல்றோம், அவ்வளவுதான் உங்களுக்கு பதில். மத்த அல்லு சில்லு இப்போ அண்ணாமலை எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்காரு, அண்ணாமலை பேச்சை நம்ம சீரியஸா எடுத்துக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி பெருசா ஏடிஎம்கேல இருந்தெல்லாம் பெருசா ஒன்றும் ரியாக்ஷன் வரல. ஏடிஎம்கேல ராஜேந்திர பாலாஜி இருக்கார்ல, அவரு மட்டும் தான் வந்து நீங்க திமுக வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. விஜயோட ஸ்பீச்ல வந்து ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி இருக்கு. ஸ்ட்ரைட்டாவே அரசாங்கத்தை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய ஒரு தலைமையா இப்போ தமிழக வெற்றி கழகம் இருக்கு. மக்கள் அதனால ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த ஆதரவு தொடர்ந்து இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அது இருக்கணும்னா இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சனிக்கிழமை வந்து திருவள்ளூர் வட சென்னை போகிற பிளானை கேன்சல் பண்ணிட்டு கரூருக்கு போறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கரூர்ல வந்து திமுகவுடைய கோடாங்கிப்பட்டி இந்த 30 விழாவில் நம்ம பார்த்தோம். பிளாஸ்டிக் சேர் எவ்வளவு காலியா இருக்குது, அது ஏஐ யூஸ் பண்ணி எப்படி கிராபிக்ஸ்ல காமிச்சு என்னென்ன பண்ணானுங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கரூர்ல ராஜேந்திர பாலாஜியினுடைய அந்த அந்த ஆதிக்கத்தை மீறி விஜய் வந்து ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருவாரா எப்படிங்கிறது தெரியல. இன்னும் இந்த வார கடைசியில் தான் நம்ம அதை எடுத்து பார்க்கணும். இன்னொரு முக்கியமான காரணம், சேலத்துல எடப்பாடி அவர்களுடைய தொகுதி இந்த வாரம் அங்கதான் முதல்ல போறதா இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் அப்படியே மாறி 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 இப்போ கரூர்ல வந்து நிக்குது. ஸோ இப்போ எடப்பாடி அவர்களுடைய தொகுதியில ஃபுல்லாவே அந்த மாவட்டம் ஃபுல்லாவே அதிமுகவுடைய ஆதிக்கம் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அது இப்போதைக்கு அங்கே போகாம தவிர்த்து இருக்கிறாங்களா என்னங்கிறதும் எனக்கு தெரியல. இன்னும் போக போக விஜயனுடைய பேச்சுல இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ல இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. மக்களுடைய அன்பை நீங்க பெற்றுட்டீங்க. எல்லாருடைய நீங்களே சொன்ன மாதிரி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னீங்க இல்லையா, அது உண்மைதான். ஆனா இன்னும் கூட மக்களுக்கு நம்பகத்தன்மை, இது வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் சொன்னது, அவரு திமுகவுடைய ஜால்ரா தான், அல்ல கைதான், இவ்வளவு கேட்டு இவ்வளவு நடந்து இவ்வளவு இதெல்லாம் பார்த்து மாட நான் யாருன்னு உனக்கு தெரியல குருவி படத்துல ஒரு டைலாக் வரும், அந்த மாதிரி அவர் வந்து இதை பார்த்தும் கூட விஜய்லாம் பெருசா ஜெயிக்க வாய்ப்பு இல்ல, திமுக தான் திரும்ப ஜெயிக்குமா, அப்புறம் ஏன் கதறீங்க? திமுக ஏன் விஜய் பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு பயம் இல்ல, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, விஜய் தோக்க தானே போறாரு, மக்கள் சப்போர்ட் எதுவுமே விஜய்க்கு இல்ல, அப்புறம் ஏன் கதற, ஏன் பிளிர்ற? சோ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்க சொல்றேன், விஜய் வந்து இன்னும் இன்டென்ஸா பேசணும், டீப்பா பேசணும். அகைன் சொல்றேன், விஜய் இஸ் இவல்யூஷனரி பர்சன். எப்பவுமே சினிமாலையும் சரி எல்லாத்துலயுமே, இப்போ கோக்கு விளம்பரத்துக்கு வந்தாரு அப்பயே சொன்னாரு, கத்தி படம் நடிக்கும் போது நான் தவறுகள்ல இருந்து கத்துக்கிற மனுஷனா தான் நான் இருக்கிறேன், ஸோ அதனால நான் வந்து இதுல இருந்து கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் இருக்கு. மாப் ஆர்கனைஸ் பண்றது இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. விஜயோட ஸ்பீச் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா ஷார்ப்பா இருக்கு. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகும்போது என்னங்கிறத நம்ம பேசுவோம். மக்கள் பார்வையில இந்த வாரத்துல என்ன கேட்டா ஒரு 50-60% ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் மக்கள் பிரதிநிதியா, நிறைய பேர்ட்ட பேசி தான் நான் இதை பத்தி பேசுறேன். ஃபோன்லயும் சரி நேர்லயும் சரி இது எப்படி இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பேசிட்டு தான் நான் பேசுறேன். லாட் ஆஃப் டிராவல் டு கோ, நிறைய செஷன்ஸ் இருக்கு, நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் கூட மக்கள்கிட்ட ரோட்ல இறங்கி நடக்கிற அளவுக்கு விஜய் நார்மலைஸ் ஆகணும் எலெக்ஷனுக்கு முன்னால. இன்னொரு புதிய காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்லமே சொல்லட்டும், வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டா இருங்க.